அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் ஆமென் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஸ்தோத்திரம். இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அதன் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நாம் ஜெபிக்கலாமா? நாம் கண்களை மூடி தேவ சமூகத்துக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்க. கண்களை மூடி கேளுங்க. தேவ சமூகத்தில் ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. என் இருதயத்தோடு உமது வார்த்தை தீர்க்க தரிசனமாய் என்னோடு பேசுங்க. திட்டவட்டமான வார்த்தைகளை என்னிடத்தில் தேவன் பேசுங்க. ஆண்டவரே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை அப்பா. நான் இன்னும் நிற்க என்னோடு பேசுங்க. நான் இன்னும் தொடர்ந்து நிற்க என்னோடு பேசுங்க. தேவ சமூகத்தில் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெப வேளையில், இந்த பிரசங்கிக்கிற நேரத்தில் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது. நாங்கள் எல்லோரும் உம்முடைய ஜனம். ஆண்டவர் எங்களோடு கர்த்தர் பேசுங்கப்பா, எங்களோடு கர்த்தர் பேசுங்க. அடியேனை சிலுவை நிழலுக்குள் மறைத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் உண்டாகட்டும். உமது ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். மீண்டும் ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சபையர் எல்லோரும் சேர்ந்து புதிய ஏற்பாட்டில் பக்கம் 236 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து ஒரு குரலாய் வாசிக்கலாமா? இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று சொல் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு தன் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் முக்கியப்படுத்துகிற ஒரு வார்த்தையில இந்த ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. எப்படி சொல்லுகிறார்னா, நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அல்லேலூயா, நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், வெற்றிக்குள் ஒரு தோல்வி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக நேரங்களில் வெற்றி வேணும், ஜெயம் வேணும், ஜெயிக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும் அப்போ நம்ம ஜெபிக்கிறது உண்டு, நாம் ஆசைப்படுறது உண்டு, நாம் பிரயாசப்படுறது உண்டு. ஆனால் நாம் கேட்கிறதான அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, அந்த ஜெயத்துக்குள்ள, அந்த வெற்றிக்குள்ள நமக்கான ஒரு தோல்வி ஒன்று என்ன பண்ணுது, அதுக்குள் மறைந்திருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் பவுல் சொல்றாரு, நிற்கிறேன், ஜெயித்தேன், வெற்றி பெற்றேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நீ அந்த தோல்வியின் நிமித்தம் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உதாரணமாக அவர் முன்னாடி வாசிக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 10:5 வாசிக்கலாமா? அப்படி இருந்தும் அவர்கள் அநேகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆனால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இங்க யார பவுல் குறிப்பிடுகிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் குறிப்பிடுகிறார். நமக்கு நல்லா தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடுகிறாரு. அவர் எல்லோரையும் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு கானான் தேசத்தில் சேர்க்கல, அங்கு சிலரை அவர் அழித்து போட்டார். அப்படியே குறித்து வைத்துக்கோங்க. பக்கத்திலேயே என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28 முதல் 35 வசனங்களை அப்படியே குறித்து வைத்துக்கோங்க. அங்கு சிலரை தேவன் கொண்டு போகவே இல்லை, வனாந்தரத்திலே கொஞ்சம் பேர் அழிச்சிட்டு தான் அப்புறமா கொண்டு போனார். அந்த வசனத்தை முடிஞ்சா எடுத்தவங்க வாசியுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28 சில வசனங்களை வாசிங்களேன். என்னாகமம் 14:28 சில வசனங்கள் வாசியுங்க. நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவியல் கேட்க
என் ஜீவனை கொண்டு சொல்லுகின்ற கர்த்தர் சொல்கிறார், இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் உங்கள் தொகைக்கு முறுமுறுக்கிறவர்களும். ஸ்தோத்திரம். அப்ப வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய அநேகருடைய பிரேதம் என்ன பண்ணும்? இந்த வனாந்தரத்துல விழும். எதற்காக? எனக்கு செவி கொடுக்காததுனால, எனக்கு கீழ்ப்படியாததுனால, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதனால, என் வார்த்தைக்கு உண்மையா இல்லாததுனால அநேகருடைய பிரேதத்தை இந்த வனாந்தரத்தை நான் விழ வைப்பேன். இத கர்த்தர் ஆணித்தனமா சொல்றார். இந்த வார்த்தை பயமுறுத்துகிற வார்த்தை கிடையாது. இது தேவன் அப்படியே பேசுகிற வார்த்தை. அதுல இருந்து நீங்க 38 வரைக்கும் நீங்க குறிச்சு வச்சுட்டு வீட்டுல போய் ஒவ்வொன்றா நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் ஏன் வனாந்தரத்துல பாதி பேர் அழிச்சாருன்னு தெரியும். அதே பவுல் அடுத்த வசனத்துல சொல்லுகிறாரு, 6வது வசனத்துல, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதவைகளை இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார். எவைகளை தேவன் நமக்கு திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார்? நான் நிற்கிறேன், நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், நான் ஜெயித்திருக்கிறேன், ஆனால் நான் தோல்வி அடைந்து விழாதபடிக்கு நான் எச்சரிக்கையா இருப்பதற்கு எவைகளையெல்லாம் வேதம் எனக்கு திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறது, எதையெல்லாம் அவர் எனக்கு முன்னோடியாக காண்பித்து கொடுத்திருக்கிறார். இதே அதிகாரங்கள்ல ஒரு 4-5 வசனங்கள் தொடர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்புறம் நான் பிரசங்கத்துக்குள்ள போகிறேன். அங்க சொல்லுகிறது, இச்சித்தவர்கள், அவர்கள் பொல்லாதலை இச்சித்தது போல நாம் இச்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அவர் எதை இச்சித்தார்கள்? என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 33-34 வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மோசே தேவ சமூகத்துல போய் கேட்கிறாரு, தேவனே, இந்த ஜனங்கள் நீர் கொடுத்த மன்னாவை விரும்பவில்லை. இவர்கள் நீர் கொடுத்த மன்னாவை விரும்பாமல் இவர்கள் இறைச்சியை விரும்புகிறார்கள். இவர்கள் இறைச்சியை விரும்புகிறார்கள், இவர்கள் இறைச்சி கேட்கிறார்கள், இவர்களுக்கு என்ன சொல்லட்டும்? அப்ப தேவன் சொல்றாரு, இருக்கட்டும், நான் காடையை கீழ்காற்ற வர வைத்து காடையை கொண்டு வரேன், அதை அவங்கள சாப்பிட சொல்லுன்னு மோசைக்கிட்ட எப்படி சொன்னாரு? பொயட்டா சொன்னார். மோசைக்கிட்ட எப்படி சொன்னாரு? பொயட்டா சொல்லி அனுப்பியிருப்பார். ஓகே மோசே, டீல் அக்செப்டட், யூ ஆர் கோயிங் டு யுவர் பாளையம், நான் என்ன பண்றேன், உனக்கு காடையை கொண்டு வரேன், பொயட்டா சொல்லி அனுப்புனார். போயட்டா சொல்லி அனுப்புனவரு அந்த காடையை அவர்கள் எடுத்து பல்லால் கடித்து தொண்டையில் அப்படி உள்ள கொண்டு போய் உள்ள போறதுக்குள்ள என்ன ஆயிருச்சான்? காலி. பல்லால் கடித்தவர்கள், நாக்கால் ருசித்தவர்கள் தொண்டை வழியாக வயிற்றுக்குள் செல்வதற்குள்ள என்ன ஆயிருச்சு? அங்க ஒரு மரணம், அங்க ஒரு பெரிய ஒரு கூட்டம் மரணம் நடக்குது. அப்ப அங்க நமக்கு திருஷ்டாந்தமா வைக்கிறது என்ன? நான் எதற்கு அதிகமாய் ஆசைப்படக்கூடாது? உலக காரியத்தை, உலகத்தால் வரக்கூடிய நன்மைய நான் அதிகமா இச்சிக்க கூடாது. இந்த சாப்பிட்டு செத்த கூட்டம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? தின்னே செத்த கூட்டம் ஒண்ணு இருக்கு. பைபிள்லயே இருக்கு ஒரு கூட்டம். சாப்பிட்டதாலே ஆசீர்வாதம் இழந்த கூட்டம் உள்ள இருக்கு. அதாவது சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சாப்பாடு தான் எனக்கு முக்கியம், அதை தவிர எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லி சோறுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செத்த கூட்டம் ஒன்று இருக்கு, அழிஞ்ச கூட்டம் ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நமக்கு ஏசாவை குறித்து நல்லா தெரியும். ஏசா சாதாரண பயிற்றங்கூழுக்கு, அந்த சிகப்பு அந்த கூழுக்கு ஆசைப்பட்டு எதை விட்டு கொடுத்தா? தன்னுடைய பிறப்புரிமையை விட்டு கொடுத்தான். தன் பிறப்புரிமையான சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணா? விட்டு கொடுத்துட்டான். எதற்காக? சோறுக்காக, சாப்பாட்டுக்காக. எதை விட்டு கொடுத்தான்? தன் பிறப்புரிமையை விட்டு கொடுத்தான். அதே போல ஏலியின் பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, ஏலியின் பிள்ளைகள் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரும் நல்ல கறி சாப்பிட்டதுனால, நல்ல கறினா கெட்டு போகாத கறி இல்ல, ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுக்கென்று பலி செலுத்தப்பட்டதான அந்த உச்சிதமான நல்ல கறிகளை அவர்கள் தங்களுக்காக எடுத்து புசித்தார்கள். அதனால அவங்கள என்ன பண்ணாரு? காலி பண்ணார். எதுல இருந்து? ஆசரிப்பு ஊழியத்துல இருந்து, ஆசரிப்பு கொடார ஊழியத்துல இருந்து அவர்கள் வெளியேற்றப்படுறாங்க. எதனால? சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டதனால. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப வாசிச்சோமே,
இவங்க தேவன் மன்னாவை கொடுத்தாரு. மன்னா என்பது வேல்யூபிள். எப்படின்னா அது தூதர்கள் உண்ணும் உணவு. அது நிலத்துல விளைஞ்ச ஒரு மன்னா கிடையாது. நம்ம நிலத்துல விளையிற மாதிரி ஒரு கோதுமையோ ஒரு ஒரு கம்போ ஒரு கேழ்வரகோ கிடையாது. அது வானத்துல இருந்து வருது. வானத்துலன்னா நமக்கு வயல்வெளியில பாசனமா நடந்துகிட்டு இருக்கு கிடையாது. இல்ல இப்ப சொல்ற மாதிரி நிலாவுல நான் இடம் வாங்கி வச்சிருக்கிறோம், இன்னும் 3, 4, 5 இயர்ஸ்ல என்ன பண்ணிடுவோம், அங்க செட்டில்மெண்ட் ஆயிடுவோம்னு சொல்ற மாதிரி அங்க வானத்துல நமக்கு என்ன அறுவடையா நடக்குது மேல இருந்து கொட்டுறதுக்கு. அது தூதர்கள் உண்ணும் உணவு. அது ஸ்பெஷல் ஐட்டம். அது தேவன் தமது ஜனங்களுக்காக ஸ்பெஷலா கொடுத்தது மன்னா. அந்த மன்னாவை உலகத்துல எவனுமே என்ன பண்ணதில்ல, சாப்பிட்டல. அப்படி ஒரு வேல்யூவான ஒரு மன்னாவை, ஒரு ஆகாரத்தை தேவன் தமது ஜனத்துக்கு கொடுக்கிறாரு. ஆனா இவங்க எதை ஆசைப்படுறாங்க? உலகத்தின் நிமித்தம் வரக்கூடிய அந்த டேஸ்டான அந்த அந்த மென்மையான சபு சபுன்னு கடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய காடை தான் இவங்களுக்கு என்ன பண்ணுமா, வேணுமா? அப்ப சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, இன்றைக்கும் தேவன் கொடுத்ததான அந்த அங்கீகாரத்தை இழந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவோம். இப்ப இவங்க இச்சிக்கிறாங்க. நாம் எதையெல்லாம் இச்சித்து வேண்டும் என்று கேட்கிறோமோ அதுவே நமக்கு எதுவாய் மாறும் என்றால் என் வாழ்க்கையின் ஒரு தோல்வியின் அடையாளமாய் மாறும். நான் ரொம்ப இச்சிக்கிறேன். எனக்கு நான் இந்த சாப்பாடு எதற்கு நான் உதாரணமா சொன்னேன்னா, நம்ம எல்லோரும் எதை அதிகமா விரும்புவோம்? சாப்பாடு விரும்புவோம். நம்ம சாப்பாடு விரும்பிகள் இங்க யாருமே இல்லாம இல்லை. எல்லாருமே சாப்பாடு என்ன பண்ணுவோம்? விரும்புவோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆகாரம் பிடிக்கும். அப்ப எல்லோருக்கும் ஒவ்வொரு ஆகாரம் என்ன பண்ணும்? பிடிக்கும். அந்த பிடிக்கும் என்கிற அந்த ஆகாரமே எப்படி மாறுதாமா, என்னுடைய வாழ்க்கையின் தோல்வியாக மாறுது. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டது ஒன்றும் தப்பானதெல்லாம் கேட்கல. அவங்க கேட்டது காடை வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும். காடையை மென்ஷன் பண்ண இறைச்சி வேணும். அது ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, எது ஒன்றா இருந்தாலும் சரி, எங்களுக்கு இறைச்சி வேணும். எங்களுக்கு மண்ணா சாப்பிட்டு புளிச்சு போச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியம் எனக்கு புளித்து போகுதோ, ஜெபிக்கிறது எனக்கு பிடிக்கல, பைபிள் வாசிக்கிறது எனக்கு பிடிக்கல, சர்ச்சுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல, சர்ச்சுக்கு போகிற அதாவது ஜெபிக்கிற கூட்டத்தோடு சேர்ந்து பேச பிடிக்கல. ஏன்னா சில பேருக்கு சர்ச்சுக்கு வர பிடிக்கும், ஆனால் சர்ச்சில் இருக்கிற அந்த சகோதர ஸ்நேகத்தில் பிடிக்காது. சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகலாம் வரலாம்னா பிடிக்காது. ஆனால் அதுவே உலக பிரகாரம் நண்பர்கள் கூப்பிட்டா டீ கடைக்கு போவாங்க. அதுவே ஆவிக்குரிய நண்பன் டீ கடைக்கு கூப்பிட்டா போக மாட்டாங்க. அதே டீ கடை தான், ஆனால் போகிற ஆள் தான் வித்தியாசம். ஆனால் போக மாட்டாங்க. யாரு கூப்பிட்டா போவாங்க? கூட வேலை செய்கிறவங்க, உலக சிநேகிதர்கள் டீ கடைக்கு போகலான்னு கூப்பிட்டா போவாங்க. பட் அதே டீ கடைக்கு ஒரு பாஸ்டரோ அல்லது விசுவாசியும் சபையில் இருக்க சக விசுவாசியோ, பிரதர் வாங்க நம்ம போய் டீ சாப்பிட்டு வரலாம், வாங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வரலான்னு கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டாங்க? போக மாட்டாங்க. ஏன்? அது தெரியாது. கேட்டா அது அவங்களுக்கு அது பிடிக்கல பண்ணுவாங்க. அது என்ன செய்யலையா? சிலருக்கு பிடிக்கல, ஓப்பனா பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? உலகத்தால் வரக்கூடிய காடை பிடிச்சிருக்கு, வானத்திலிருந்து வர மண்ணை என்ன பண்ணல. அப்ப வானத்திலிருந்து வர தேவ சித்தம், தேவ காரியம், தேவனுடையதான செயல்பாடுகள், தேவனுடையதான நடத்துதல் என்ன பண்ண மாட்டேங்குது, அனுபவிக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எதை அனுபவிக்கிறதுக்கு? நம்மள தேவன் என்ன பாறை சுமக்க சொன்னாரா? மண்ணு சுமக்க சொன்னாரா? என்ன சுமக்க சொன்னார்? ஒன்றும் சுமக்க சொல்லலை, பொறுக்க தான் சொன்னார். அவர் நம்மளை சுமக்க சொல்லலை, பொறுக்க தான் சொன்னார். சாப்பிட்டு நீ சௌரியத்துக்கு நடந்து வா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடப்பதற்கு டைம்லாம் கிடையாது. ஆர்மியில் பரேட் மாதிரி இத்தனை நிமிஷத்துக்குள்ள 100 மீட்டர் ஓடி முடிக்கின்ற அந்த பரேட் சிஸ்டம், ட்ரில் சிஸ்டம்லாம் கிடையாது. நீ எவ்வளவு பொறுமையா வரியாவா, நான் அவனைய பொறுமையா கூப்பிட்டு போறேன். அவர் அவங்கள அழுத்தம் கொடுக்கல, அவங்களுக்கு வேலை வைக்கல. ஆகாரத்தை நீ பொறுக்கி சாப்பிட்டுக்க, அது ஒண்ணுதான் அவர் வச்ச வேலை, வேற எந்த வேலையுமே வைக்கல. அப்ப அநேகருடைய வாழ்க்கையில தோல்வி அடைவதற்கு ஒரு காரணம் என்னன்னா, தேவ சித்தம், தேவனுடைய காரியம் அவர்களுக்கு புளித்து போய் விட்டது. போர் அடிச்சிருச்சு சொல்ல போனா. சேதுக்கு சும்மா சர்ச், சும்மா பிரேயர், சும்மா கிறிஸ்தவ பாட்டு, ஒரு 2 சினிமா பாட்டு கேட்டாதான் என்ன தப்பு? சினிமா பாட்டு கேட்டாதான் என்ன தப்பு? வீட்டில் இருக்கிறப்ப, சர்ச்சில் இருக்கிறப்ப பாஸ்டர் கிறிஸ்டின் பாட்டு தான் பாடிட்டு இருக்காரு, ஸ்பீக்கர்ல தான் போடுறாரு. வீட்டில் போனால் மனைவி இல்லை கணவர் இதைத்தான் பேசுறாங்க, இதைத்தான் பாடுறாங்க. சரி, நம்ம தனியாக டிராவல் பண்றப்பயே அதை என்ன பண்ணுவோம்? நிம்மதியா ஒரு நமக்கு பிடிச்ச 2 சினிமா பாட்டை கேட்டு போவோமே.
இளையராஜா பாட்டு, எஸ்பிபி பாட்டையோ, இல்லை இன்னைக்கு இருக்கிற ஏஆர் ரஹ்மான் பாட்டு, ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு, ஏதோ ஒன்று எடுத்து என்ன பண்ணுவோமே, கேட்டுட்டு போவோமே. யாரு கேட்க போறா? இந்த எண்ணம் வருவதற்கான நோக்கம் என்ன? எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது என்ன பண்ணல, கேட்க பிடிக்கல. இன்னைக்கு இது கேட்க பிடிக்குது. எனக்கு எப்ப தேவ காரியம் பிடிக்கல, வேற உலக காரியம் பிடிக்குதோ, அன்றைக்கே என் தோல்வியின் ஆரம்பம் அங்க தொடங்கிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி எங்க ஆண்டவர் வச்சாருன்னா, மோசே கிட்ட பொயட்டா பேசி அனுப்புனவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட வச்சாரு ஒரு பெரிய ஒரு பொயட்டு. பூரா பேருக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை, ஒரு தூக்கத்தை என்ன பண்ணிட்டாரு. ஆனா அங்க தேவன் ஒருவேளை மோசே கிட்ட கோவப்படுதா, மோசே என்ன பண்ணிருப்பாரு, கம்முன்றுங்க, அவர் அப்புறம் கொண்டு போடுவாருன்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பாரு. ஆனா மோசே கிட்ட எந்த ஒரு கட்டளையும் நிபந்தனையும் கொடுக்கல. அப்படியாப்பா, சரி நீ போ. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய காரியம் நமக்கு பிடிக்கல, எனக்கு புளிச்சு போச்சு, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை, எனக்கு அதில் ஒரு நாட்டம் இல்லை, என்ன சொன்னாலுமே தேவன் எப்படிதான் நம்ம டீல் பண்ணுவாரு? பொயட்டா டீல் பண்ணுவார், சைலண்டா டீல். அப்படியா, ஓகே. அன்று இரவு கழிந்தது, மறுநாள் பகல் வந்தது, வானத்திலிருந்து அன்றைக்கு மன்னா வந்தது, பின்பு காடை வந்தது. அதை பார்த்த உடனே சந்தோஷம் எல்லோருக்கும் வந்தது. என் ஜெபத்தை ஆண்டவர், அநேகருடைய ஜெபம் வந்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. நீங்க வாங்குற பதில்ல தேவன் என்ன வச்சிருக்காருன்றதை புரிஞ்சுக்காங்க. நான் நேத்து தான் நான் என்ன பண்ணேன், மோசே கிட்ட கேட்டேன், இன்னைக்கு எனக்கு என்ன வந்துருச்சு. அப்ப என் ஜெபத்துக்கு என்ன இருக்கு? பதில் இருக்கு. அந்த பதிலை பார்த்தா நமக்கு என்ன வரும்? ஒரு சந்தோஷம். அது நமக்கு எப்படி தோறும்? வெற்றி. நான் ஜெயிச்சிட்டேன், நான் கேட்டதை ஆண்டவர் கொடுத்துட்டார், எனக்கு சந்தோஷம். ஆனா கொடுத்ததுக்குள்ள ஒரு வில்லங்கத்தை வச்சிருக்காருன்றது யாருக்கு தெரியல? வாயில போட்ட எவனுக்குமே தெரியல. அப்ப வெற்றிக்குள்ள ஒரு தோல்வி என்ன பண்ணுது? இருக்கு. என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? கொடுத்தாரு தான், அது எனக்கு ஜெயம். பட் அதுல ஒரு தோல்வி எனக்கு வச்சிருக்காரு. என்ன தோல்வி? அதை நான் இச்சித்து கேட்டதுனால அது என் தொண்டையில இறங்குறப்ப நான் செத்து போயிருவேன். ஆனா இப்படி கூட சொல்லலாமே, இதை நீங்க எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல, தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல, நான் இச்சித்து தேவ சமூகத்துல விரும்பி கேட்கிற ஒரு காரியத்தை நான் அனுபவிக்காமலே செத்து போயிருவேன். நான் இச்சித்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும், இது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா அழகா இருக்கும், இது இருந்தா தோரணையா இருக்கும், இது இருந்தா நல்ல பந்தாவா இருக்கும்னு நான் எதையெல்லாம் இச்சித்து தேவ சமூகத்துல போராடி முறுமுறுத்து பெற்றுக்கொள்கிறேனோ, அதனுடைய ருசியை நான் முழுவதுமாய் அனுபவிப்பதற்கு முன்பாகவே என் உயிர் என்ன பண்ணிரும்? வெளியில போயிரும். அது உள்ள போகும், ஆனா ஜீவன் வெளியில போயிரும். நம்ம எதை, நம்முடைய தோல்விக்கு முதல் காரணம் எங்க அமையுது? நான் எதையெல்லாம் இச்சிக்கிறேனோ, நான் எதையெல்லாம் சொந்த விருப்பத்தோடு நான் விரும்புகிறேனோ, அது எல்லாமே என் வாழ்க்கையின் தோல்வியின் ஆரம்பம். அவர்கள் நினைச்சது என் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு, உண்மைதான். நான் ஜெபம் பண்ணியிருப்போம், நம்ம விரும்பி விரும்பி கேட்டிருப்போம், சில ப்ரமோஷனை கேட்டிருப்போம், சில சம்பள உயர்வை கேட்டிருப்போம், சில வேலையை கேட்டிருப்போம், சில ட்ரெஸ்ஸை கேட்டிருப்போம், சில நிறைய விஷயத்தை நம்ம கேட்டிருப்போம், தேவ சமூகத்தில் விரும்பி விரும்பி கேட்டிருப்போம். ஆனால் விரும்பி விரும்பி கேட்டு தேவன் உடனே கொடுத்தாருன்னா கொஞ்சம் யோசிக்கணும். இது தேவ சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொண்டதா, இல்லை நம் விருப்பத்தின்படி கேட்டு பெற்றுக்கொண்டதா? ஏன்னா சில சமயம் நம்ம விருப்பப்பட்டு நிறைய பொருளை வீட்டில் வாங்கி வச்சுட்டு தேவ சமூகத்தில் இஎம்ஐ கட்ட என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். நம்ம வாங்கி போட்டுருவோம் கழுதைய. ஆனா மாசமான, ஆண்டவரே இதுக்கு இஎம்ஐ எப்படியாவது கட்டணும்பா. வாங்குறப்ப தேவன் வாங்காதான் தடுக்கல, நம்மள வாங்க விட்டாரு. ஆனா இஎம்ஐ கட்ட லோல் போட விட்டாரா? மாசம் மாசம் லோல் போட விட்டாரா? ஓடு, வாங்கினல்ல, இனிச்சிச்சுல, இப்ப கட்டு, ஓடு. அதுதான் நடக்கும். ஒரு விஷயத்த நம்ம இச்சையின்படி வாங்கினா வாங்க விடுவாரு. அது வாங்குறப்ப எல்லாமே சாதகமா இருக்கும். ஒரு எஃப்டிசியோ இல்ல பஜாஜோ சம்திங் ஏதோ ஒரு இஎம்ஐ போறோம்னா உடனே கொடுத்துரும். 0% சார், நீங்க எடுத்துட்டு போங்க. சே, இவ்வளவு சுலபமா இருக்கு, இது தெரியாம நான் ஊரா தேடி அலைஞ்சேன் நமக்கு இருக்கும். ஆனா அதை வாங்கி வீட்டுல வச்சு அடுத்த 14ஆம் தேதி, அடுத்த 8ஆம் தேதி, அடுத்த 7ஆம் தேதி, அடுத்த ஒரு தேதி வரப்ப உள்ள ஒரு கரசல் வரும் பாருங்க, அப்பதான் நமக்கு புரியும். அது மாசம் தெரியாது, ஒவ்வொரு மாசமும் கட்டு, 2.5 மாசம் 2.5 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு கட்டுறப்ப தெரியும், இது எனக்கு தேவைதானா. அப்ப நம்ம கேட்போம், ஆண்டவரே உமக்கு சித்தமெல்லாம் நீங்க அப்பவே தடுத்துருக்கலாமா? நீ தடுத்த கேட்கவா போற? நீ முடிவு பண்ணிட்டு தான் நான் என்கிட்டயே வந்த, அப்புறம் நான் என்னத்த உனக்கு பதில் சொல்றது? சொன்னா மட்டும் கேட்கவா போற? கேட்க போறது இல்லை, அப்புறம் போய் அனுபவி.
தேவன் அனுமதிக்கிற எல்லாவற்றையும் தேவ சித்தம் என்று எடுத்துக்கொண்டால் அதுவே என் வாழ்க்கையின் தோல்வி. தேவன் எனக்கு கொடுக்கிற என்று எல்லாவற்றையும் அள்ளி வாயில போட்டா அது எனக்கு தோல்வி. தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தா நான் சந்தோஷப்பட்ட அதுவே எனக்கு ஒரு தோல்வி. அதுலதான் எனக்கு தோல்வியை மறைச்சு வச்சிருக்காரு. அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னா கண்டுபிடிக்கலையா? தின்னாதவன் பொழைச்சான், தின்னவன் செத்தான். அடுத்த நாள் தின்னவன் தப்பிச்சான், அன்னைக்கு தின்னவன் பூரா செத்தான். ஆமா தானே? அதுக்கப்புறமும் காடையே கொடுத்தாரு, பட் அவனெல்லாம் கொல்லல. அன்னைக்கு அவங்க யாருன்னா ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணவங்க. இந்த காஞ்ச மாடுன்னு வாங்க பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல சேர்ந்தவங்க. ஆணு போனாங்க, போன்னு போட்டார். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சரி விழுந்தா விழுந்துட்டு போட்ட, அப்புறமா பொறுமையா என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்லை. அது மேல ஒரு இச்சையோடு, ஒரு வேகத்தோடு, ஒரு வெறியோடு இருந்தவங்களுக்கு அந்த கறியை பார்த்தோன்னு என்ன ஆயிருச்சு, ஒரு பாய்ஞ்சல் பாய்ச்சிட்டாங்க, பிடிச்சிட்டாரு. இவங்க தான் அந்த முறுமுறுத்த கூட்டம், இவங்க தான் இச்சித்த கூட்டம். இவங்க இருக்கிற வரைக்கும் இந்த பாளையம் உருப்படவே உருப்படாது. ஸோ இவங்களை ஃபுல்லாக ட்ரை வாஷ் பண்ணாதான் என்ன ஆகும், அடங்குன்னு சொல்லி பூரா பெரிய ஒரு வாஷ் பண்ணி அதை அவங்க ருசிக்கவும் இல்லை, அது டேஸ்ட்டும் தெரியலை. ஏன்னா 40 வருஷமா, சரி 400 வருஷமா செங்க சூளையில் வெறும் வெள்ளரிக்காயும் கொம்மட்டிக்காயும் வெள்ளை பூண்டையும் வெள்ளரிக்காயும் தின்னு வளர்ந்தவங்க கறி வாடையே அந்த பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்த உடனே அதாயிருச்சு. அநேக நேரங்கள்ல நமக்கு எல்லாமே சாதகமா இருக்கும், எல்லாமே சாதகமா தான் இருக்கும். ஆனா அந்த சாதகத்தின் மத்தியில தேவன் நமக்காக வச்சிருக்க ஒரு தோல்வி ஒண்ணு இருக்கு. அதை நம்ம தான் என்ன பண்ணணும், சரியா கணிச்சு, சரியா அதுக்கு ஜெபம் பண்ணி, அதை உணர்ந்து, அதை புரிந்து. ஏன்னா அங்க ஒரு கூட்டம் தின்னாம இருந்துச்சு. அவன் ஏன் தின்னால, எதுக்கு தின்னா நமக்கு தெரியல. பட் அவனுக்கு ஒரு உணர்வு இருந்துச்சா, இல்ல அது வேண்டான்னு அவன் நினைச்சானா, இல்ல அதை அவன் விருப்பப்படாம இருந்தானா தெரியல. நாம் எதை விரும்புறோம், நாம் எதை கேட்கிறோம், எல்லாமே எனக்கு வெற்றி தான். ஆனா வெற்றிக்குள்ள ஒரு தோல்வி இருக்கு. அததான் பவுல் சொல்றாரு, திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறோம், அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், எதையும் அதிகமாய் இச்சிக்காதீர்கள். ஆகாரம் மாத்திரமல்ல, எதுவாக இருந்தாலும் அதை இச்சிக்காதீர்கள். அது நமக்கு வேண்டாம். தேவன் கொடுப்பது நமக்கு நல்லது. இச்சையின் நிமித்தம் பிறக்கிற அனைத்துமே பாவம். அது கர்ப்பம் தரித்து நமக்கு மரணத்தை என்ன பண்ணுமா, கொண்டு வரும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவமானது நமக்கு எதை பிறப்பிக்குமா, மரணத்தை பிறப்பிக்குமா. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தார்கள், இச்சித்து அது பாவமாய் மாறியது. அந்த பாவம் நாளடைவில் அது மரணமாய் மாறியது. அப்ப நம்ம எதை கேட்கக்கூடாது தேவ சமூகத்தில் அதிகமா, என் இச்சையான காரியத்தை தேவ சமூகத்தில் நிறைவேற்றும்படி நான் வேண்டுதல், விண்ணப்பம், முறுமுறுப்பு வைக்க கூடாது. வச்சா பதில் கொடுப்பாரு, ஆனா அனுபவிக்க உயிர் இருக்காது. அல்லேலூயா. அடுத்து அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 7வது வசனத்துல பார்க்கிறப்ப, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனமும் 17 முதல் 19 வசனமும் நம்ம குறித்து வைத்துக்கோங்க. அங்கு மோவாபிய ஸ்திரீகளோடு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, மிங்கிள் ஆவாங்க. என் தோல்விக்கு இன்னொரு காரணம் என்று சொன்னா எது காரணமா மாறுது, நான் சேர்கிற சேர்க்கை, நான் சேரக்கூடிய சேர்க்கை, என் நட்பு வட்டாரம், என்னுடைய ஒரு டீம், நான் வச்சிருக்க அந்த டீம் அவங்க எப்படிப்பட்டவங்க, நான் யார் கூட போறேன், நான் யார் கூட வரேன், நான் யார் கூட அமர்ந்து பேசுறேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் உள்ளவர்கள். இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேலர்களை மேற்கொள்ள முடியாம தோத்து போனவங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியர்ட்ட ஜெயித்தவங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு, மோவாபியர்ட்ட ஜெயித்தவங்களுக்கு தோல்வி எங்க தான் வருது, அதே மோவாபியர் இடத்துல தான் வருது. ஏன், நான் வீழ்த்தினதை என் நண்பனாய் மாற்றியது என் தவறு. நான் ஜெயித்த காரியத்தை நான் நண்பனா மாத்தினேன் பார்த்தீங்களா, அது என்னுடைய தவறு. பொதுவாக அரசர்கள் காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு ராஜா ஒரு தேசத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண போறார் அப்படின்னா, அந்த யுத்தம் பண்ணக்கூடிய அந்த ஆப்போசிட் தேசத்தின் ராஜாவின் தலை என்ன பண்ணிடுவாங்க, வெட்டி ஒரு கொடியிலையோ ஒரு வேல்கம்புலையோ குத்தி, நாங்க ஜெயித்துட்டோம், இதுக்கப்புறம் உங்க கூட்டத்துக்கு தலைவர் என்ன இல்லை,
இல்லை, தலைவருடைய தலையவே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தூக்கிட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு கமாண்ட் கொடுக்க யாருமே இல்லை, நீங்கள் தோத்துட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சிக்னல் கொடுப்பாங்க. அதை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டு முழங்கால் படியிட்டு அந்த எதிர் தேசத்துக்கு தங்களை விட்டுருவாங்க. அதாவது இந்த தேசத்து பிரஜையாக இருந்தவங்க அந்த தேசத்துடைய பிரஜை என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. தேசம் அவர்கள் வசமாய் மாறும், ஜனங்கள் அவர்கள் வசமாய் மாறுவார்கள், மிருக ஜீவன்கள் அவர்கள் வசமாய், எல்லாமே அவர்கள் வசமாய் மாறிடும். எப்போ மாறும், அந்த ராஜாவின் தலையை இந்த ராஜா எடுக்கிறப்ப. ஆனால் அதுவே யுத்தத்தில் ஜெயிச்சாச்சு, இப்போ தலையை வெட்டணும். தலையை வெட்டாமல் தோளில் கையை போட்டு என் பலம் உனக்கு புரிஞ்சிச்சுல, நான் யாருன்னு தெரியும்ல, இதுக்கப்புறம் பயந்துரு, கப்பங்கட்டு அப்படின்ட்டு இந்த ராஜா அவர் தேசத்துக்கு போயிட்டாரனா, இங்கே தோத்தவன் என்ன பண்ணுவான், தோத்தவன் என்றைக்கும் தோல்வியை முழுவதாய் ஒற்றுக்கொள்ள மாட்டான். அவன் ஏதோ ஒரு குலநெறி வேலை என்ன பண்ணுவான், செய்வான். ஜெயித்தவன் மிதப்புல போயிடுவான், நான் ஜெயிச்சுட்டேன். அவன் அவன் பலவீனமானவன், அவன் தோத்தவங்குழி, அவனுக்கு என்னை மேற்கொள்ள அவனுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. என்னை மேற்கொள்ள அவனுக்கு பலன் இல்லை. அவனை நம்ம அற்பமா நினைச்சு அவனை நம்ம போட்டு போயிருவோம். ஆனா அந்த அடிபட்ட பாம்புன்றது மாதிரி அது அந்த விஷத்தை வைத்து கொண்டே தோத்து போனவங்க என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. அது போலதான் மோவாபியர்கள், என்னை இவன் ஜெயிச்சிட்டான், இவனை எப்படியாவது பழி வாங்கியே தீரணும். இவன் மைண்டு ஃபுல்லா எதுல இருக்கு, இவன் என்னை விட அதிகமா இருக்கான், என்னை விட இருக்கான், இவன் தோக்க அடிச்சுட்டான், நான் இவனை எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும்னு சொல்லி அவன் கங்கணம் கட்டி தன் தேசத்துக்கு வர வைத்து அவனை விபச்சாரம் செய்ய வைத்து தேவன் கையாலேயே அவங்கள சாக வச்சாங்க. நீயோ நானோ இஸ்ரவேல் ஜனத்தை கொல்ல முடியாது, அவனை பாவம் செய்யவை, அவன் தேவனே அவர்களை கொன்றுவார். நம்முடைய சேர்க்கை ஏன் நம்ம கூட சேர்றாங்க, எதுக்கு நம்ம கூட சேர்றாங்க, நம்ம கொஞ்சம் அதை என்ன பண்ணணும், புரியணும். இது ஒன்று. இரண்டாவது, நான் ஜெயித்ததை நான் நண்பனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எதுலெல்லாம் தேவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், சில பாவ காரியங்களா இருக்கட்டும், சில ஆராதனை வழிமுறைகளா இருக்கட்டும், சில நம்பிக்கையின் அடிப்படையா இருக்கட்டும், அல்லது உறவுகள் அடிப்படையா இருக்கட்டும், எந்தெந்த காரியத்தில் இருந்தெல்லாம் எனக்கு தேவன் வெற்றியை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து என்னை வெளியே செப்பரேட்டா அழைத்தாரோ அந்த காரியத்துக்கு நான் விலகிதான் இருக்கணும். அந்த காரியத்துக்கு நான் விலகிதான் இருக்கணும். பனைமரத்துக்கு கீழே பாலை குடிச்சாலும் பார்க்குறவன் கண்ணுக்கு என்னத்தை குடிச்சாதான் தெரியுமா, அதே தான். நான் என்னதான் செப்பரேட் ஆனாலும் நான் அந்த இடத்துல ஒரு ஐக்கியம், ஒரு நட்பு நான் ஃபார்ம் பண்றேன் பார்த்தீங்களா, அந்த நட்பு என்னைய தோல்விக்கு நேராக தள்ளிடும், என்னை தோத்து போனவனா மாத்திரும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் என் பழையவைகளெல்லாம் ஒழிச்சிட்டேன், ஆனால் அதுக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன், நண்பனா இருக்கிறேன். நண்பன் என்ன பண்ணுவான், போக்கும் வரத்துமா இருப்பான், விசாரிப்பான். நான் போக்கும் வரத்துமாய் விசாரித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த நட்பு ஆகாத சம்பாஷணை நல்வொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுவது போல, இந்த ஆகாத சில நட்பு உறவுகள் எந்தெந்த இதுல தான் தேவன் நம்மளை வெளியே கொண்டு வந்தாரோ அதெல்லாம் இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏய் நான் ஜெயிச்சிட்டேன், இனி உன்னை என்ன பண்ண முடியாது, தொட்டுப்பாரு, அவன் பொடக்கடின்னு வந்துருவான். ஏன்னா போதைப் பொருளுக்கோ மதுக்கோ பெண்களுக்கோ அடிமையா போனவங்க திருந்தினதா சரித்திரமே இல்லை. எதற்காகனா அவங்களால ஒரு மாசம் திருந்தி இருக்க முடியும், அந்த பாட்டில வச்சுட்டு ஒரு மாசம் திருந்தி இருக்க முடியாது. அதை கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்க அதை குடிக்காம ஒரு மாசம் உட்கார சொல்லுங்க, இருக்க முடியாது. ஒரு 2 நாள் பந்தாக்கு உட்காந்துருக்கலாம், வீராப்புக்கு உட்காந்துருக்கலாம், ஆனா 4வது நாள் 5வது நாள் 1 வாரம் கழிச்சு அது தானா இப்போ என்ன பண்ண முடிய சுற்றி சுற்றி விளையாடும், அடுத்த வாரம் திறந்துடும், அதுக்கு அடுத்த வாரம் மோந்து பார்க்கும், அடுத்த வாரம் குடிச்சிடும். உடனே நடக்காது. இந்த நட்பு நான் சொல்றதுக்கு உதாரணம். எனக்கு தேவன் அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுத்தாருன்னா நான் அது பக்கம் போகாம இருக்கணும்.
அதை நான் வச்சுக்கிட்டு அதை நக்கல் பண்றத நான் நினைச்சேன்னா கடைசியில் ஏமாந்து போறது யாரு தான்? நான் தான். நான் ஜெயித்தவன் தான். நான் மதுபானத்துக்கு ஜெயித்தவன் தான். நான் போதைப் பொருளுக்கு ஜெயித்தவன் தான். நான் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான இச்சையின் காரியங்களுக்கு, விபச்சாரங்களுக்கு நான் ஜெயித்தவன் தான். ஆனா ஜெயித்தேன் என்பதற்காக நான் தோத்து போக மாட்டேன்னு கிடையாது. நான் வெற்றியாளன் தான், நான் தோத்து போக மாட்டேன்னு கிடையாது. என் தோல்விக்கு நான் வைத்த அந்த ஆகாத நட்புறவே காரணம். இவர்கள் மோவாபியர்களை ஜெயித்தார்கள். வேதம் தெளிவாய் சொல்லிதான் அனுப்பியது இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல, நீ போகிற தேசத்தில் இருக்கிற ஜனங்களை நீ என்ன பண்ணு? கொன்று போட்டு. நீ போகிற தேசத்துல நீ ஜனங்களை என்ன பண்ணிரு? கொண்டு போட்டு. அவனை மீதம் வைக்காது. இதான் வேதம் நமக்கு சொல்லி, வேதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை. ஆனா இவங்க கொல்லாம என்ன பண்ணாங்க? மீதம் வைத்திருந்து விசாரித்து கொண்டு இருக்கிறாங்க. நட்பு வட்டாரம். சாப்பிட கூப்பிட்டாங்க, அந்த முதல்ல நான் வரேன். அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? ஊர்ல திருவிழா, கறி சோறு சாப்பிடவா? இவ்வளவுதான் இங்க கூப்பிட்டது. நம்மள் தான் கறிக்கு செத்தவங்களாச்சே. வேகமா கிளம்பிட்டாங்க. போக உட்கார சாப்பிட, இது என்னப்பா டம்ளர்ல, இது சாப்பிட்றப்ப குடிக்கிற ஒரு குளிர்பானாங்க, கொண்டு அது 2 குடி குடிப்போம். குடிச்ச உடனே நம்ம ஆளுக்கு கண்ணு மொழி தெரியாம போயிடுச்சு. பாதி பேத்துக்கு கறி சோறு சாப்பிடணும்னா பிராந்தி என்ன பண்ணணும்? இருந்தாதான் கறி இறங்கும். ஏன்னா கறி ஜீரணமாகாது. ஆனால் மற்றவெல்லாம் கறி தின்றவன் பூரா அப்படியே உள்ள தேங்கி தேங்கி கடந்து வயிறு அடிச்சு செத்துறான். பீரை குடிச்சிட்டு பிராந்தியை குடிச்சிட்டு கறி தின்றவனுக்கு செரிச்சு போயிருது பாவம். இவங்களுக்கு போனாங்க கறி சோறா, கறியை பார்த்து நம்மள தான் கண்ணு மொழி போயிருமே. பக்கத்தில் திராட்சை ரசம் இருந்ததுனா அது திராட்சையாக தானே எதுவும் அந்த எடுத்து வைடா, இன்னைக்கு ஒரு புடி முடிஞ்சு. அந்த அந்த வசனத்தினுடைய 19வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எல்லாரையும் தேவன் காலி பண்ணிட்டார். எல்லாரையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு? 24,000 25,000 பேர் பக்கம் என்ன ஆயிடுச்சு? அவுட். என் தோல்விக்கு எது காரணம்? வெற்றி பெற்ற நான் தோல்வியடைய எது காரணம்? நான் ஜெயித்ததை நட்பு கொண்டேன் பார்த்தீங்களா, அதுதான் காரணம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயம் கொண்டவன், நான் வெற்றி பெற்றவன். வெற்றி பெற்ற நான் ஏன் மறுபடியும் போய் அது கூட ஒரு சின்ன நட்பு வைக்கணும்? இன்னைக்கு அநேகருடைய தோல்விக்கு காரணமே இந்த ஒரு விஷயங்கள் தான். நல்ல ஜெயித்தவங்க தான், நல்ல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். ஆனால் என்ன பேக்ரவுண்டில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுது வச்சிருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த நட்பு என்னைக்கு என்னைய கவுக்கும்னு எனக்கு தெரியாது. என்னைக்கு என்னைய கவுக்கும்னு தெரியாது. என் கூட இருக்கிறவர்கள் யார், நான் யார் கூட நிற்கிறேன், யாரெல்லாம் நான் என் கூட பேசுகிறாங்க, அது ரொம்ப முக்கியம். அதே போல் உலகத்தின் பாவ காரியங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு தேவன் விடுதலை கொடுத்தாரா, நான் வீக்கானவன், என்னால் ஜெயிக்க முடியாது, அதனால தேவன் என்னை ஜெயிக்க வச்சார். உண்மை அதுதான். என்னால் ஜெயிக்க முடியாது, என்னால் ஸ்தோத்திரம் பாவத்தை விட்டு என்னால் வெளியில் வர முடியாது, நான் பலவீனமானவன். என்னை ஜெயிக்க வைத்தது இயேசு கிறிஸ்து. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? நான் தான் ஜெயித்தேன். என்னால் மறுபடியும் அதை என்ன பண்ண தொடாமல் இருக்க முடியும், பார்க்காம இருக்க முடியும், பழகாமல் இருக்க முடியும். கடைசியில் விழுந்து தோத்து போய் வெற்றி பெற்றவன் தோல்வி அடைய காரணமே அதுவே மூலதனமாக மாறிடும். அப்ப நிற்கிறேன் என்று சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போக காரணம் யாரு? அவங்க தான். அவங்களோட ஆகாத சம்பாஷணை தான், அவங்களுடையதான வெற்றியை அவங்க சரியா வெற்றியா பார்க்காம அந்த வெற்றிக்குள்ளேயும் வைத்துக்கொண்ட நட்பு உறவுகள் தான். இந்த உறவுகளை மாத்திரம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது தானே. என்னதான் இருந்தாலும் அது யாரு? ஏன் ரத்தம். அது ரட்சிக்கப்பட்டாலும் சரி, அது ரட்சிக்கப்படலனாலும் சரி, அது ஏன் ரத்தம். அது ஊருக்கு கூப்பிட்டா நான் போயே தீருவேன். அது எதுவா இருந்தாலும் சரி, அது அது எப்படி சொல்றது, அது கெடா வெட்டா இருந்தாலும் சரி, அது மாடு பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அது பொங்கச்சோறு ஆக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல தேர்தலுக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது என் ஃப்ரெண்டு, என் நட்பு, எனக்கு வேணும், நான் போவேன். அப்ப அனுபவி. மோவாபியர் இடத்துல போக கூடாதுன்னு தான் தேவன் சொன்னாரு. அப்புறம் என்னத்துக்கு நீ அங்க போகணும்? ஜெயமுள்ளவன் தோத்து போறது எங்க? தன் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, தன் விருப்பத்துக்கு இடம் கொடுத்து,
நான் போய் நட்புறவு செய்யறேன்னு போறப்ப என்ன நடக்குது? அங்க அவன் வாழ்க்கையவே இழந்தவனா மாறுறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இழப்புகளோடு நான் தோத்து போனவனா இருக்கிறதுக்கு அந்த அந்த நட்பை நான் ஏற்றுக்கொள்ளாமல் நான் விலகி இருந்து நான் தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதே எவ்வளவோ நல்லது. அந்த ஜனங்கள் அந்த 25,000 பேர் 22,000 பேர் செத்தவங்க அந்த மோவாப் தேசத்துக்கு போகாம, அந்த கரிசோர் விருந்துக்கு போகாம, அங்க போய் அங்க இருந்த மதுபானத்தை குடிக்காம, குடிச்சதோடு மாத்திரம் விட்டாங்களா? பொண்ணை பார்த்தோன்னா கண்ணு போயிருச்சு, முடிஞ்சு. அப்போ ஒரு 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 மனிதனை எதனால் வீழ்த்த முடியும் என்ற சகலமும் யாருக்கு தெரியும்னா, என் நண்பனுக்கு நல்லா தெரியும். நான் என்னை எங்க அடிச்சா எனக்கு வலிக்கும்னு யாருக்கு தெரியும்? என் அம்மாவுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் நண்பனுக்கு தெரியும். எங்க வச்சா அவன் வருவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு நட்பு வட்டாரம் கொஞ்சம் ஒரு 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 லென்த் இருக்கு. நான் ஒரு விஷயத்துக்கு வரலன்னு சொல்லிட்டா, என்னை யாரை வச்சு கூப்பிடணுமோ அவனை வச்சு என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. யாரு சொன்னா நான் கேட்பேனோ அவனை வச்சு பேச வச்சு என்னை கூப்பிட்டு போயிடுறேன். நிறைய சம்பவம் நடந்திருக்கு எனக்கு. போய் கீழே விழுந்து ஏஞ்சி வந்த காலம் உண்டு, மரணத்துக்கு ஒரு நூல் எல்லாம் தப்பி வந்த காலம் உண்டு. தேவன் கிருபையா என் ஜீவனை காப்பாற்றி விட்டார். அதனால ஒவ்வொரு வாட்டியும் என்னை காப்பாற்றுறேன்னு கேட்டால் தெரியாது. அனுபவப்பட்டு திரும்பி வந்தால் கப்பு சுப்புன்னு வீட்டில் என்ன பண்ணிடணும், இருந்துடணும். மறுபடியும் போவோம், நூல் எல்லாம் தேவன் காப்பாற்றுவார். அதே நூலில் தேவன் விட்டு போயிரு. இவனுக்கு வேற வேலையே கிடையாது, செத்து போட்டுவேன். இவன் எப்போ பாரு கூப்பிட்றதுக்கெல்லாம் கிளம்பி போயிடுவான். இவன் போகிற பக்கத்து இவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும், நான் அவனை காப்பாற்றி கூப்பிட்டு வருவேன். இவன் மறுபடியும் அங்கேயே போவான். போய் கடந்துட்டு வரட்டு கையை காலை உடச்சிட்டு என்ன பண்ணிட்டோம் வரட்டும்னு விட்டுருந்தாருன்னா இன்றைக்கு ஏன் நிலமை அதோ தான் போயிருக்கும். ஆனால் தேவன் என் இடத்துல கொஞ்சம் கிருபை வச்சு ரெண்டு வாட்டி ஒரு மரண பயத்தை காட்டினார். அதுக்கப்புறம் எங்கேயும் போகிறதில்ல, கம்முன்னு வீட்டிலே உட்காந்துட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு 300 400 அடி பள்ளம் இருக்கும். விழுக பார்த்தேன், ஒரு நூலெல்லாம் தேவன் காப்பாற்றினார். அதோட புரிஞ்சுட்டேன், போதுண்டாப்பா நம்ம ஊழியத்தை போய் என்ன பண்ணுவோம், நமக்கு ஊழியம் தான் முக்கியம்னு சொல்லி திரும்பி வந்துட்டேன். அப்ப நான் தொடர்ந்திருந்தால், அதை நான் தொடர்ந்திருந்தால் நிச்சயம் என் ஜீவன், என் சரீரம் கூட கிடைச்சிருக்காது. ஏன்னா 300 400 அடி பள்ளமாச்சு, எங்க போனம் கிடைக்கும்? அது மரத்துல தொங்குதா இல்ல கழுகு வாயில கிடக்குதான்னு யாருக்கு தெரியும்? அப்ப ஒவ்வொரு முறையும் சில விஷயங்களை தேவன் நமக்கு விலக்கி வைத்திருந்தால் நான் விலகி இருப்பது நல்லது. ஸ்தோத்திரம். நான்காவது, அதை 8வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள், அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாது இருப்போமாக. அப்படியே பக்கத்தில் இருக்க வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. என்னாகமம் 25வது அதிகாரம் 1 முதல் 9 வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து 9வது வசனம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. பக்கத்தில் எழுதிக்குங்க. என்னாகமம் 21 5 முதல் 6 வசனங்கள். அவர்கள் முறுமுறுத்தார்கள், வனாந்தரத்தில் தேவன் பாம்பை கொண்டு கடிக்க வைத்து ஜீவனை எடுத்துட்டார். அதற்கு அடுத்து 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 37வது வசனம். அதே என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 46 முதல் 49 வசனம். அப்ப வேதம் நமக்கு சொல்லுகிற இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வசனங்கள், இந்த 6 வசனங்களை கற்றுக் கொடுக்கிறது என்ன? ஒன்று, நான் என்ன பண்ணக்கூடாது, அவர்களை போல நான் என்ன பண்ணக்கூடாது, தேவனால் அழிக்கப்படக்கூடாது. தேவ கோபத்தை நான் எழுப்பாமல் இருக்கணும். 2வது, நான் இச்சிக்காமல் இருக்கணும். 3வது, நான் குடிக்கிறது, அதாவது என் இஷ்டப்படி நான் வாழக்கூடாது. 4வது, நான் என்ன பண்ணக்கூடாதான், வேசித்தனமோ ஆகாத நட்போ வச்சுக்க கூடாது. அடுத்து 5வது என்ன சொல்லுகிறது, நான் பரீட்சை பார்க்க கூடாது, கிறிஸ்துவை நான் செக் பண்ணி பார்க்க கூடாது. நான் இந்த பாவம் செஞ்சா இயேசுநாதர் என் கண்ணை குத்திடுவாரா, நான் செக் பண்ணி தான் பார்க்கிறேனே, நான் உசுறு போயிடும். கண்ணு நல்லா இருக்கும், கால் நல்லா இருக்கும், ஆனா உசுறு மட்டும் இருக்காது. அதை எடுத்துருவார்.
பரீட்சை பார்க்காமல் விசுவாசம் உள்ளவர்களாய், ஜெயம் உள்ளவர்களாய் என் வாழ்க்கையை நான் தொடர்ந்து வாழ்வதே என் நோக்கமே தவிர தேவனை செக் பண்ணி வாழக்கூடாது. என்ன இயேசுநாதர் கண்ணை குத்திடுவாரா? இல்ல இயேசுநாதர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? இயேசுநாதர் என்ன பண்ணுவார்? கூப்பிட்டா பதில் கொடுக்கிற தேவன் தானே. அவர் வஞ்சகம் பண்ண மாட்டார். அவர் ஓர வஞ்சனை பார்க்க மாட்டார். அவர் எல்லோருக்கும் பொதுவான மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே சமாதானம் பண்ணிக்கிட்டு சில விஷயம் வஞ்சகமா பண்ணோம்னா அவரும் நமக்கு சில விஷயம் வஞ்சகமா பண்ணி விட்டுருவார். அல்லேலூயா. ஆமா. அடுத்து 10வது வசனம் அழகா சொல்லுது, முறுமுறுக்காத, புலம்பல் உள்ள வாழ்க்கையை வாழாத, நீ வெற்றி பெற்றவன் எதை வைக்க கூடாது? புலம்பலை வைத்துக் கொள்ள கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களை போல ஒரு புலம்பல்வாதிகளை உலகத்திலும் தெருக்களிலும் வீதிகளிலும் குடும்ப வட்டாரங்களிலும் தேடி பார்ப்பது அரிதோ அரிது. ரட்சிக்கப்படாதவன் புலம்ப மாட்டான். பண தேவை இருக்கிறவன் புலம்ப மாட்டான். உதவி இல்லாம கிடக்கிறவன் புலம்ப மாட்டான். ஆனா எல்லாமே இருக்கிற கிறிஸ்தவன் தான் என்ன பண்ணுவான்? எல்லாத்துக்கும் புலம்புவான். எல்லாத்துக்கும் பலவீனமா புலம்புறது, காசு இல்லையா புலம்புறது, வேலை இல்லையா புலம்புறது, குழந்தைங்க சரியா படிக்கலையா புலம்புறது, பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியலையா புலம்புறது, வேலை சரியா இல்லையா புலம்புறது. ஆனா வேதத்தை மட்டும் பாவம் வாசிக்கிறது இல்லை. வாசிச்சாதான் நமக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்குமே. நீ நோக்கி கூப்பிடு, என்னிடத்தில் காத்துரு, உன் பலவீனத்தை என்கிட்ட கொடு, நான் உனக்கு என்ன பண்றேன்? எல்லாமே செய்யறேன்னு வேதம் நமக்கு சொல்லுது. ஆனா எல்லா சலுகையும் பெற்ற கிறிஸ்தவன் தான் பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். அல்லேலூயா. எந்த தெய்வமாவது என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாத உனக்கு எட்டாதமான காரியத்தை செய்யறேன்னு சொல்லியிருக்கா? எந்த தெய்வமாவது ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கா? எந்த தெய்வமாவது ஸ்தோத்திரம் நீ விசுவாசத்தோடு எதைகளும் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கா? எந்த தெய்வமாவது கடகளவு விசுவாசம் தான் நீ மலையை பேர்த்து போறான்னு சொல்லியிருக்கா? இல்லையே. மற்ற இடத்துக்கு போனா நான் கடுகளவு நன்மை பெற்றுக்கொள்ள மலையளவு நான் என்ன பண்ணணும்? பொருத்தனை செய்யணும். ஆனா நான் ஆராதிக்கிற தேவனிடத்துல கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், மலையளவு காரியத்தை அவர் என்ன பண்ணுவார்? ஆனா அவர்கிட்ட உட்காந்து என்ன பண்ணுவோம்? முறுமுறுப்பு அப்படி ஒரு முறுமுறுப்பு. நம் தோல்வி அடைய காரணங்கள் என்ன? நமக்கு முன் உதாரணமா பவுல் காமிச்சு கொடுத்த இந்த 6 காரணங்கள் இருக்கு. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்த 6 காரியங்கள் ஒன்று இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அப்படியே லைட்டா டச் பண்ணி நம்ம முடிச்சிருவோம். சில மனிதர்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நமக்கு நோவாவை குறித்து நல்லாவே தெரியும், அப்படிதானே? நோவா யாரு? கப்பல் கட்டின ஆசாரி, அப்படிதானே? நோவா யாரு? சரி, ரைட். சொல்லுங்க. தன் காலத்தில் அவனை போல யார் இல்லையா? நீதிமான் இல்லையா? நோவா எப்படிப்பட்ட மனுஷனா? நல்ல ஒரு நீதிமான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல அந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்பு 6வது வசனத்துல பாக்குறப்ப அவனை போல, தன் காலத்தில் அவனை போல நீதிமான் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த நீதிமான் பார்த்த வேலையை 9:21 வாசிங்க. ஆதியாகமம் 9:21 வாசிங்க. திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி யாரு படுத்து கிடந்தா? நீதிமான். யாரு? நீதிமான். நீதிமான் எப்படி படுத்து கிடக்கிறாரா வீட்டுக்குள்ள? வஸ்திரம் விலகி இருப்பது கூட தெரியாம திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து கிடக்கிறாராம். இந்த நீதிமான் விழுந்து போக எது காரணம்? இந்த நீதிமான், நின்ற நீதிமான், 500வது வயதுல 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த நீதிமான், தேவனுக்காக 100 வருஷங்கள் படகை செய்த நீதிமான், தேவனுக்காக 40 நாள் 1 வருட காலங்களை படகுல இருந்த நீதிமான், தேவனுக்காக படகை செய்து அதுக்குள்ள சகல மிருக ஜீவனை ஏத்தின நீதிமான் விழுந்து போக என்ன காரணம்? குடியை கெடுக்கும். கெடுத்துச்சா? யாரு குடி? எல்லாரும் குடியும் தான்.
குடிச்சவன் குடியும் காலியாகும், அவன் குடும்ப குடியும் காலியாகும். இப்ப குடியை கெடுக்கும். இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தை கெடுக்கிற ஒரே குடி என்ன குடி? ஒயின் ஷாப் குடி. அல்லேலூயா. அநேக குடி என்ன குடி? ஒயின் ஷாப் குடி. அங்க குடிக்கிற ஒரு குடும்பமே உட்பட என்னங்கள அவன் தெரியல. அநேக சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையெல்லாம் பாவம். பொண்டாட்டி குடிக்கிற வீட்டில் புருஷன் பாவம், புருஷன் குடிக்கிற வீட்டில் பொண்டாட்டி பாவம். அல்லேலூயா. 2 பேரும் சேர்ந்து குடிச்சா பெத்த பிள்ளைங்க பாவம், அதுங்களும் சேர்ந்து குடிச்சா சந்ததியே பாவம். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் அப்படித்தான் இருக்கு. முன்னாடி புருஷன் மட்டும் குடிச்சா இன்னைக்கு பொண்டாட்டி சேர்ந்து குடிக்கிறாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு போனால் பிள்ளைங்க அப்பா எனக்கு ஒரு டம்ளர் ஊத்துப்பான்னு வந்து நிற்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும். அப்புறம் என்ன, சந்ததி நாசமாக போகும். அவர் நினைச்சமான பரிசுத்தமான சந்ததி உருவாகாம குடிகார சந்ததி என்ன இருக்கும்? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சிம்பிள். இருந்துட்டு போட்டு ஒரு நீதிமான பார்த்தோம். இன்னொரு நீதிமான பார்ப்போமா? 2 பேதுருவின் புஸ்தகம் 2:8 வாசிக்கலாமா? 2 பேதுரு 2:8. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஸ்தோத்திரம். போதும். அங்க யார வாசிச்சோம்? யாரு? நீதிமான். நீதிமானாகிய லோத். இந்த நீதிமானாகிய லோத்துடைய குடும்பம் காணாம போக காரணம் என்ன? விட்ட குடி, எட்ட குடி, அதே குடிதான். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 35, 36, 37, 38 சொல்லுகிறது, லோத்தின் பிள்ளைகள் அவனுக்கு மதுபானத்தை ஊத்தி கொடுத்தார்கள், அவனோடு சயனித்தார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், அது பாவமாய் மாறியது. இந்த நீதிமான் போக காரணம் என்ன? அதே குடி, மதுபானம். இன்றைக்கு ஏன் சபைகள்ல மதுபானத்தை ரொம்ப வெறுக்கிறாங்க? ஏன் சபைகள்ல பாசஸ் குடிக்காதீங்க குடிக்கன்னு தலையா அடிச்சுக்கிறாங்க? ஏன்? அவர் கொடுக்கலன்றதுக்காகவா? அவர் கொடுக்கலன்றதுக்காண்டி அவர் பொறாமையிலே கத்துறாரு, குடிக்காத குடிக்காதன்னு. குடிச்சா அவன் குடும்பம் அழிஞ்சு போயிருண்டான்னு சொல்லிதான் என்ன பண்றது இல்ல, குடிக்காதன்னு சொல்றது. குடிக்காதப்பா, வாங்காதப்பா, செய்யாதப்பானா எதுக்காக? அவங்க நன்மைக்காக சொல்றாங்க. இல்ல அதனால அவங்களுக்கு கமிஷன் வருன்றதுக்காண்டி சொல்றாங்கல்ல. நீ குடிக்காம இருந்தா உன் பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கும், உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்குன்றதுக்காண்டி தான் குடிக்காதன்னு சொல்றது. எவ்வளவு பெரிய நீதிமானா இருந்தாலும் அவன் விழுந்து போற இடம் எதுலதான்? குடியில தான். வேற எதுல? குடியில தான். நல்லவர் தான், நல்லா ஜோம் பண்ணுவார் தான். நைட்டு கட்டிங் போனா தூக்கம் வராது பாவம். கேட்டா அவங்க பாக்குற உடம்பு வேலை அந்த மாதிரி. நாங்க பாக்குற வேலைக்கெல்லாம் எங்க உடம்பு வலிக்கெல்லாம் ஒரு கட்டிங் போலன்னு என்ன ஆகாது, வராது. ஏன் இந்த மாதிரிலாம் வார்த்தை வருது? நான் எழுதவே இல்லை இந்த பிரசங்கத்தெல்லாம். நான் எழுதுனது ஒண்ணு. சரி, சோத்திரம், யாருக்கோ தேவைப்படுது போல வச்சுக்கோங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ எவ்வளவு பெரிய நீதிமானையும் கெடுக்கிறது எதுதான்? குடிதான். ஒரு முறை பழகுனா மறுபடியும் பழகுனா மறுபடியும் பழகுனா அவ்வளவுதான். அந்த லோத்துவால நோவாவால சபிக்கப்பட்டது யாரு? அவன் பிள்ளை கான் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். அவனுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. இது வரைக்கும் குடிச்சு இந்த மாதிரி வஸ்திரம் விலகி கிடக்காத அப்பங்காரன் வஸ்திரம் விலகி கிடக்கிறான். போய் சகோதரரை கூப்பிட்டு இங்க பாரு அப்பா அப்படின்னு காட்டினா, ஒரு நல்ல அப்பனா தான் என்ன பண்ணியிருக்கணும்? நான் நோவாவை சொல்லலை, பொதுவாக நான் வரேன். ஏன்னா அப்புறம் நோவாவை பற்றி ஒரு தப்பா பிரசங்கம் பண்ணாரு, அப்புறம் என்ன மேமலை குத்தம் சொல்லக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஒரு நல்ல அப்பனா தான் என்ன பண்ணியிருக்கணும்? நான் இந்த மாதிரி குடித்தேன், கண்மூடித்தனமாக குடித்தது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருக்கணும். ஆனால் நோவா சொன்னது, என் நிர்வாணத்தை உன் சகோதரனுக்கு காண்பித்து கொடுத்ததால் நீ சபிக்கப்பட்டவன். சாபம் குடிச்சது யாரு? சாபம் வாங்குறது யாரு? பிதாக்கள் திராட்சை பழங்கள் தின்னார்களா, பிள்ளைகளின் பற்கள் கூசி போயிருச்சான். அப்பா குடிச்சிட்டு சாபத்தை யாருக்கு விடுறா? அதே அப்பா பிள்ளைக்கு விடுறாரு. இன்றைக்கு பாதி தகப்பன்மார்கள் குடிச்சு புட்டு சாபம் விடுறது யாருக்கு தான்? பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் தான். அந்த சாபம் பழிச்சு அவங்க அதே வாழ்க்கை வாழ காரணம் யாரு? அதே குடிகார அப்பா தான். அப்ப நீதிமானுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குனது எதுதான்? சந்தோஷத்துல. நோபா வருத்தத்துல குடிக்கல. அவர் குடிச்சதுக்கான காரணம் என்னன்னா, ஜெயிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு.
கப்பல் கட்டி முடிச்சாச்சு, மிருக ஜீவனங்களை காப்பாத்தியாச்சு, 40 நாள் மழை பெஞ்சு 150 நாட்கள் தண்ணி நின்னாச்சு, இப்ப தண்ணியும் இறங்கியாச்சு, முதல்ல காலில் பூமி வச்சாச்சு, பலி செலுத்தியாச்சு. ஒரு சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷத்துல குடிச்சு சாபம் விட்டது யாருக்கு? பெத்த மகனுக்கு. இவங்க ஜாலியா இருக்க பலிகடா யாரு? பிள்ளைங்க. இவங்க ஜாலியா இருப்பாங்க, ஜாலியா சந்தோஷமா குடிச்சிட்டு ஜாலியா இருப்பாங்க. ஆனா சாபம் யாருக்கு? அன்னைக்கு கானானுக்கு அது தெரியல. எத்தனை வருஷம் கழிச்சு கானானுக்கு சாபத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தாரு, மறுபடியும் அகைன் பூஸ்டப் பண்றாரு. பல வருஷங்களுக்கு அப்புறமா. அன்றைக்கு நோவா தன் மகன் கானானுக்கு விட்ட சாபம் எப்ப தெரியுமா ரீஃப்ரெஷ் ஆகுது? சுமார் ஒரு 400-500 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த கானான்ங்கிற தேசமே யாருடைய தேசமா மாறுது? இஸ்ரவேல். சொந்த தேசத்தை இழந்து, சொந்த நாட்டை இழந்து, வீட்டை இழந்து, குடும்பத்தை இழந்து, அகதியை போல அடிச்சு விரட்டப்பட்டது யாரு? காரணம் யாரு? தகப்பன். தகப்பன் செய்ததுக்கு பிள்ளைகள் தேசங்களை விட்டு அடித்து விரட்டப்பட்டு ஊரு ஊரா நாடு நாடா தெருவா அலைஞ்சு தேவையாது. சொந்த தேசம், பாலும் தேனும் உடைய சொந்த தேசம், ஆசீர்வாதமான தேசம். இஸ்ரவேல் கூட அப்படி ஒரு தேசம் கிடையாது. சேத்துக்கோ காமு கூட அப்படி தேசம் கிடையாது. ஆனா யாருக்கு இருந்துச்சு? கானானுக்கு இருந்துச்சு. அவன் ஆசீர்வாதமா அவன் தரித்திரனா மாற காரணம் யாரு? அப்பா விட்ட சாபம். ஏன் அப்பா சாபம் விட்டான்? அந்த ஆள் சந்தோஷமா குடிச்சு விட்டு ஜாலியா சாபம் விட்டு போயிட்டாரு. அனுபவிச்சது யாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இழந்து பரதேசியான வாழ்க்கையா வாழ்ந்தது கானான் தான். ஜெயமுள்ளவன் தான். சந்ததிக்கு சாபம் விட்டு போக காரணம் என்ன? சந்ததிக்கிட்ட தோத்து போக காரணம் என்ன? அவன் எடுத்த அந்த திராட்சை ரசம் தான். இன்னைக்கு நம்ம கையில எதை எடுத்திருக்கோமோ அதுவே நம் சாபத்துக்கான அடையாளமா மாறுது. என் சாபம் அல்ல, என் சந்ததியின் சாபத்துக்கு அதுவே காரணமா மாறுது. எதை எடுத்தாலும், சந்தோஷத்துல எதை எடுத்தாலும், துக்கத்துல எதை எடுத்தாலும் அது என்னன்னு பார்த்துட்டு எடுக்கணும். இல்ல அப்ப நான் பாட்டுக்கு என்ன பண்ணிடுவேன்? என் பிள்ளைங்களை சபிச்சுட்டு போயிருவேன். பாதிக்கப்பட்டது நான் பெத்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைக்காக தான் ரத்த வேர்வை செஞ்சு அந்த கப்பலை உருவாக்கி அதில் அவனை காப்பாற்றி எல்லாமே அந்த பிள்ளைக்காக தான். கானுக்கும் சேர்த்து தான் அந்த கப்பலை கட்டினது. அவ்வளவு வருஷம் உழைச்சது, அவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டது. ஆனால் அவ்வளவு பிரயாசம் ஒரு நொடி பொழுதுல வீணா போக காரணம் என்ன? குடிப்பழக்கம் குடும்பத்தை கெடுக்கும். கெடுத்துச்சா? தாம் பெத்த பிள்ளையவே சபிக்க வச்சு தாம் பிள்ளையோடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை விட்டுட்டு தேசாந்திரியா ஓட வச்சுச்சா? ஸ்தோத்திரம். வெற்றி பெற்ற மனுஷன்தான் நோவா. வெற்றி பெற்ற மனுஷன்தான். ஆனா அந்த வெற்றிக்குள்ளதான் அவருக்கு ஒரு தோல்வி இருந்துச்சு. அதை அவர் நிதானிக்கல. அநேகருக்கு சந்தோஷ தலகால் புரியாதுன்னு அது நடந்துச்சு. என்றைக்கும் நிதானம் உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணுமா? இருக்கணும். அடுத்து ஒரு மனுஷனை காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7 முதல் சில வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 7 முதல் சில வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 7 முதல் சில வசனங்கள். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோவுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை போதும் மகா ஞானி, மகா ஞானவான், ஞானம் படைத்தவன். அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அப்படி ஒரு ஞானம், தேவ ஞானம் பெற்ற ஒருவனும் இல்லை. கல்வி ஞானம் இல்லை, அது தேவ ஞானம். தேவனால் அருளப்பட்ட தேவ ஞானம். அவ்வளவு அறிவு இருக்கு, அவ்வளவு
ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிப்பாரு சாலமன். அவனை தேவன் அவ்வளவா ஆசீர்வதிச்சாரு, அவ்வளவா தேவன் அவனை ஆசீர்வதிச்சாரு. அவனுக்கு கொடுக்காத செல்வாக்கு இல்ல, அவனுக்கு கொடுக்காத அதிகாரம் இல்ல, அவனுக்கு கொடுக்காத ஞானம் இல்ல, அவனை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத விஷயம் என்றே ஒன்று இல்ல. இது சாலமனுக்கு தெரியாதுங்க, வேற யார்ட்டாவது கேட்டுக்கலான்னு சொல்ற அளவுக்கு சாலமன் எதுலையுமே ஞான குறைவாக இல்ல, எல்லாத்துலயும் அவன் டாப். ஆனா அதே சாலமன் தேவனால் பெற்ற தேவ ஞானத்தை இழந்து தோத்து போக காரணம் என்ன? தோத்து போகிறான். நல்ல ஞானி, ஒரு ஜீனியஸ் எதையா தோத்து போவாங்களா? ஒரு லெஜெண்ட், ஒரு ஜீனியஸ். மேக்ஸ்ல அவர் ரொம்ப ஜீனியர்ஸ்பா. இங்கிலீஷ் பேசுறதுல, எழுதுறதுல, அது இலக்கியம் பேசுறதுல, இலக்கியம் எழுதுறதுல, பட்டிமன்றத்தில் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லப்பா. அவர் அப்படி பேசுவாரு. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் படைத்த ஒரு மனிதன் தோத்து போகிறான், ஒரு ஜீனியஸ் தோத்து போகிறான். காரணம் என்ன? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. இன்றைக்கு நம் அநேக நேரங்கள்ல நமக்கு அதிகமான ஞானம் வருவதனாலேயோ என்னமோ தெரியல, அறிவு வளர்வதனாலே என்னமோ தெரியல, வேத அறிவு, உலக அறிவு நமக்கு அதிகமாகிறதுனால அநேக நேரத்தில் நம்ம யாரு பேச்சையே கேட்கறது இல்ல. பேசுகிறது கர்த்தர். சாலமன்ட்ட பேசுறது யாரு? கர்த்தர் பேசுறார். ஆனா அவன் இருதயத்தை திருப்பி விட்டு போகிறான். ஏன்? பைபிள் நிறைய தெரியுன்றதுனாலயா? எனக்கு நல்ல ஆவிக்குரிய அறிவு அதிகமா இருக்கிறது என்பதனாலயா? இல்ல உலக அறிவு எனக்கு அதிகமா இருக்கிறது என்பதனாலயா? எதனால? நான் தோத்து போகிற இடம் இன்னொன்னு இருக்கு. அது என் அறிவே என்னை வீழ்த்துவதற்கு இரண்டாவது காரணம். ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிட்டேன். பைபிள் எனக்கு எல்லா பக்கமும் தெரியும். எந்த வசனம் சொன்னாலும் இருப்பிடத்தோட பேஜ் நம்பரோட நான் சொல்லுவேன். சில லெஜெண்ட்ல அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஆனா முத்தி, அந்த வெற்றி, அந்த ஜெயமான அந்த காரியமே அவர்களுக்கு எதை உருவாக்குது? அது என்ன தோல்வினா பெருமிதம். நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க இந்த ஊருக்கே தீர்ப்பு நான் சொல்றேன், எனக்கு நீங்க எனக்கு புத்தி தெரியும் இயேசுநாதரே, நீங்க போங்க பாத்துக்கலாம். இத்தனை தேசத்துக்கு புத்தி சொல்றேன், 1000 போனா மனைவி வச்சிருக்கிறேன், எனக்கு தெரியாதா யாருக்கு எப்படி புத்தி சொல்லணும், யாரை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாதா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க போங்க, எனக்கு பைபிள் தெரியும், நீங்க சும்மா இருங்க பாஸ்டர், நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும் பாஸ்டர், நான் வாசிக்கிறேன் பாஸ்டர், உங்களோட அதிகமா நான் வாசிக்கிறேன் பாஸ்டர், உங்களுக்கு எனக்கு தெரியும், நீங்க போங்க பாஸ்டர், நான் பாத்துக்கிறேன். இல்லைங்க பிரதர், இந்த வசனம் எனக்கு தெரியும், நீங்க போங்க பாஸ்டர், நான் பாத்துக்கிறேன். இப்படி பேசி இருதயத்தை எதற்கு கடினப்படுத்துகிறோம்? தேவ சித்தத்திற்கு. வேதத்தை படிக்க தெரிந்தவனுக்கு 1000 பொண்டாட்டி கட்டக்கூடாதுன்ற அறிவு என்ன பண்ணல? வரல. வேதத்தை படிக்க தெரிஞ்சவனுக்கு விக்கிரக கோயில் கட்டக்கூடாதுன்ற அறிவு என்ன பண்ணல? இல்ல. 1000 மனைவிகளுக்கு 1000 கோயில் கட்ட அறிவு இருந்தவனுக்கு அதை கட்டக்கூடாதுன்ற அறிவு என்ன பண்ணல? அறிவு பெருத்தவனுக்கு இது ஒரு பஞ்சாயத்து. அதுக்குன்னு அறிவாளி பூரா தப்பா நான் சொல்ல மாட்டேன். லெஜண்டா இருக்கணும், தோல்வியா ஒத்துக்கணும், அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். நமக்கு எவ்வளவு வேத அறிவு இருந்தாலும் அந்த வேத அறிவே என் தோல்விக்கு காரணமா மாறிடக்கூடாது. எனக்கு அநேக ஆவிக்குரிய அறிவு இருக்கலாம், நான் அநேக சாட்சி கேட்டிருக்கலாம், நான் அநேக புஸ்தகத்தை வாசிச்சிருக்கலாம், நான் அநேகருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம், நான் கேட்ட அனைத்தும் எனக்கு அறிவை கொடுத்திருக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணிடக்கூடாது? ஒரு நாளும் அதுவே என் தோல்விக்கு அஸ்திபாரமா மாத்திடக்கூடாது. சாலமோனுடையதான தோல்விக்கு அஸ்திபாரமே அவன் பெற்றுக்கொண்ட ஞானமே. மூத்தவளுக்கு தெரியாம இளையவளை வச்சுக்கலாம், இவளுக்கு தெரியாம அவளை வச்சுக்கலான்னு அறிவெல்லாம் வேலை செஞ்சிச்சு. அந்த வேலை செஞ்ச அறிவு தான் மழுங்கடிச்சு தேவனை விட்டே பிரிய வச்சிருச்சு.
இப்ப என் தோல்விக்கு யார் காரணம்? பிசாசா? நான் படிச்ச பைபிளா? நான் கற்றுக்கொண்ட ஞானம், நான் பெற்றுக்கொண்ட அறிவு? அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு அறிவே இல்லப்பா, எனக்கு அறிவு கொடுங்கப்பா. வேதம் சொல்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவன் இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமே கொடுக்கிற இடத்தில் கேட்கிறவன் அப்பொழுது கொடுப்பேன். அப்படி அறிவில்லாத சாலமனுக்கு அறிவை கொடுத்து அவன் அறிவில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அறிவு இருக்கிறது இல்ல. அறிவை கொடுத்த தேவனுக்கு அறிவற்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு தேவன் நல்ல அறிவு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்காரு. அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? தேவன் கொடுத்த ஞானம், தேவன் கொடுத்த அறிவு சரியா பயன்படுத்துறோமா, தவறா பயன்படுத்துறோமா? எனக்கு கொடுத்த கிருபை, எனக்கு கொடுத்த அறிவு, அதுவே என் தோல்விக்கு அஸ்திபாரம். வெற்றிக்குள் ஒரு தோல்வி. சாலமன் ராஜ்யத்துல வெற்றியுள்ளவன் தான், ஆனா அவனுக்குள்ளே அவன் தோத்து போனவன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் தன் சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சாலமனுக்கு அதான், அவனுக்கு லாபம் என்ன? ஒன்னும் இல்ல. கோச், லாபம் என்ன? ஒண்ணுமே இல்லை. தேவன் கொடுத்த ஞானம், தேவன் கொடுத்த பலன், தேவன் கொடுத்த பணம், தேவன் கொடுத்த அதிகாரம் எவைகளாய் இருந்தாலும் அவைகளை நான் சரியாய் செயல்படுத்தும் பொழுது அது எனக்கு பலம். இல்லை என்றால் அதுவே என் பலவீனம், அதுவே என் தோல்விக்கான அஸ்திபாரம். சாலமோன் நினைத்திருந்தால் தேவன் கொடுத்த அறிவை வைத்திருந்து மிகப்பெரிய ஞானியா மாறி இருந்திருக்கலாம். உன்னத பாட்டை எழுதினவன், பிரசங்கியை எழுதினவன், நீதிமொழிகளை எழுதினவன் ஏன் தன் வாழ்க்கையில் தோத்து போனான்? அவ்வளவு ஞானமும் எதற்கு பயன்பட்டது? உலகத்துக்கு பயன்பட்டதே தவிர தனக்கு பயன்படல. அதனாலதான் தனக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பிறருக்கு செஞ்சு அவனுக்கு லாபம் என்ன? இன்றைக்கு சத்தியத்தை நான் பேசுகிறேன், ஆனா பேசுகிற எனக்கு சத்தியத்தின்படி வாழ என்னத்தனல. ஆலயத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுற எனக்கு, சர்ச்சுக்கு போலாம் வாங்கன்னு கூப்பிடுற எனக்கு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு, பைபிள் வாசிங்கன்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு, எனக்கு ஏன் அதை செய்ய முடியல? ஏன்னா எனக்கு அதை குறித்த அறிவு வளர்ந்துருச்சு. அறிவு வளர்ந்ததுனால பயம் போயிருச்சு. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது பயத்தோடு கற்றுக்கொள்ளுவோம், அதை தெளிவாக செய்வோம், பதட்டத்தோடு செய்வோம். ஆனா அதுவே 10 வருஷம் பழகிருச்சுன்னா, இன்றைக்கு நம் சபையில எல்லா வேலை செய்யக்கூடியவங்களும் இருக்கிறீங்க. நீங்க செய்கிற வேலையை முதல்ல செய்யறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ஒரு நடுக்கம், ஒரு 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 பயம், ஒரு ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஆனா இப்ப அன்றைக்கு எந்த விஷயத்தை செய்ய நான் 10 வாட்டி தயங்குனேனோ, 10 வாட்டி தப்பு பண்ணனோ, அதை இப்படின்றதுக்குள்ள சரி பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். எனக்கு அது பழகிருச்சு, எனக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிருச்சு. அது ப்ராக்டிஸ் ஆனதுனால, எனக்கு அறிவு வளர்ந்ததுனால, எனக்கு அது தெரிஞ்சதுனால, எனக்கு அது மேலே அந்த பயம், அன்னைக்கு அதை செய்ய எனக்கு பயம் இருந்துச்சு, இன்னைக்கு அதை செய்ய எனக்கு பயம் இல்லை. காரணம் எனக்கு அறிவு வளர்ந்துருச்சு, அதை குறித்து ஞானம் வந்துருச்சு. அதே தான் சாலமோனுக்கு. சாலமன் ஃபர்ஸ்ட் செயல்பட ரொம்ப பயத்தோடு இருந்தான், ரொம்ப பக்தியோடு இருந்தான், 1000 பலிகள் செலுத்தினான், பயத்தோடு இருந்தான். இப்போ அந்த பயம் என்ன ஆயிருச்சு? அந்த அறிவு என்ன ஆயிருச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் முட்டாளா இருந்தான். முட்டாளா இருந்தப்ப ஆலயம் கட்டுறதுக்கு அறிவு இல்லை, அறிவுக்காண்டி ஜெபம் பண்ணான். ஒவ்வொரு கருத்தும் பயத்தோட சின்ன இன்ச்சு பை இன்ச்சு. அநேகர் இங்க அப்படிதான் இருந்தீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்ச்சு பை இன்ச்சு ஜெபம் பண்ணி செய்யலாமா வேண்டாமா, வாங்கலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, வைக்கலாமா வேண்டாமா, இன்ச்சு பை இன்ச்சு ஜெபம் பண்ணீங்க. இப்ப ஜெபம் எங்க போச்சு? அறிவு வளர்ந்துருச்சு, ஜெபம் காணா போச்சு. அறிவு வளர்ந்துருச்சு, இன்னைக்கு அந்த பயம் என்ன ஆயிருச்சு? பயத்தோடும் பக்தியோடும் அவர் சமூகத்துக்கு முன்னே வரணும். இன்னைக்கு வரோம், முன்னாடி இருந்த அந்த பயம் போயிருச்சு. முன்னாடி தேவ சமூகத்துக்கு போனானாக்க ஒரு பயத்தோட போவோம். இன்னைக்கு நம்ம சர்ச்சு, நம்ம பாஸ்டர் தானே, யாரை மறந்துட்டோம்?
தேவனை மறந்துட்டோம். அப்ப நமக்குள்ள அந்த பயம் போனதுக்கு அப்புறமா நமக்குள்ள வரக்கூடியது என்ன? தோல்வி. நான் எவ்வளவு பயபக்திக்குரியவனாய் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேனோ அது வரைக்கும் நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன்? ராஜாவா இருந்தேன், ஞானவானா இருந்தேன், அநேகருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறவனா இருந்தேன். என்றைக்கு எனக்குள் பயம் போயிச்சோ, எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும், எப்ப இது தப்புப்பா, எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஆலயத்தை கட்ட யோசித்தவன் இன்னைக்கு எத்தனை ஆலயம் கட்டியிருக்கிறான்? 1000. எத்தனை? காரணம் பிராக்டிஸ். பயம் போயிடுச்சு. அன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தை, ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம்? அத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டு இன்ச்சு பை இன்ச்சா அரண்மனையும் ஆலயத்தையும் கட்டினா, இன்றைக்கு 1000 மனைவிகளுக்கு கோயிலையும் 1000 மனைவிகளுக்கு அரண்மனையும் எப்படி கட்டுறான்? அசால்ட்டா கட்டுறான். பிராக்டிஸ். ஞானம் முத்தி அடைஞ்சி பயத்தை போக்கி விட்டது. யார் மேல அந்த தேவன் மேல அந்த பயத்தை. இப்ப தேவனே பேசி இப்ப என்ன ஆகல? அட போங்க ஆண்டவரே, வேலையை பார்த்துட்டு போங்க, நீங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க, உங்களை சமாளிக்கிறனால கட்டி கொடுத்தா சமாளிக்க முடியும், உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், போங்க நீங்க. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அறிவு வேணும், ஞானம் வேணும், வேத ஞானம் வேணும், வேத அறிவு வேணும். ஆனா எவ்வளவு வேத அறிவு இருந்தாலும், எவ்வளவு உலக அறிவு இருந்தாலும், கர்த்தருக்கு முன்பாக பயப்படலன்னா வாழ்ந்து வேஸ்ட். வாழ்வீங்க, ஆனா வாழ்நாள் முழுவதும் எப்படியாதான் இருக்கும்? வேஸ்டா தான் இருக்கும். அவன் 1000 மனைவி கட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை, 1000 ஆலயம் கட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை, 1000 அரண்மனை கட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனமானது என்னது தெரியுமா? அவர் எழுதிட்டு போன நீதிமொழிகளும் உன்னத பாட்டும் பிரசங்கியும் மட்டும்தான். வேற ஒன்றுத்தும் அதை உபயோகப்படலை, வேற ஒன்றும் உபயோகப்படலை. யாருக்கு? தேவனுக்கு. அதனால தான் அந்த 3 மட்டும் பரிசுத்த பைபிள் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. அவர் ஞானத்துக்கு எவ்வளவோ பாடியிருப்பாரு, அவர் ஞானத்துக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அதையெல்லாம் தேவன் முக்கியத்துவப்படுத்தல. அவர் எடுத்துக்கிட்டது 3 விஷயம்தான். ஒன்று பிரசங்கி, உன்னத பாட்டு, நீதிமொழிகள். இது 3 போது நீ வேலையை பார்த்துட்டு போ, உன் ஞானத்தை கொண்டு குப்பையில போட்டு நீ போ, எனக்கு இது போதும். நம்மை தேவன் எப்படி எடுக்கிறார் என்பது யார் கையில தான் இருக்கு? அறிவு படைத்த என் கையில தான் இருக்கு. இன்னைக்கு அநேக புத்திசாலிகள் நீங்க இருக்கீங்க, படிச்சவங்க இருக்கிறீங்க. உங்க பெற்றோரை நீங்க கனவீனம் பண்ணீங்கன்னா, இங்க அநேக படிச்சவங்க இருக்கிறீங்க, அறிவு உள்ளவங்க இருக்கிறீங்க. நீங்க எனக்கு தெரியும்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு, அம்மாவை பார்த்து, அப்புறம் தேவன் உங்களை பார்த்து அப்படின்றவர். தன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்தாதவன் அவன் சகாயம் சடிதிலே என்ன பண்ணுவான்? நாசமடையவன் நாசமா போவான்னு தான் பைபிள் சொல்லுது. ஆக்சுவலா தகப்பன் தாயை கனம் பண்ணாத எவனுமே நல்லா வாழ்வான்னு சொல்லி வேதம் சொல்ல, நாசமா போவான்னு தான் வேதம் சொல்லுது. பைபிள், சே டு பைபிள், நான் சொல்லல, பைபிள். அப்ப நமக்கு முதலாவது யாரு? இயேசு கிறிஸ்து. ஃபர்ஸ்ட் தேவன், இயேசு கிறிஸ்து. அவருக்கு அடுத்து யாரு? தகப்பன் தாய். திருமணமானா கணவன், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். பிள்ளைகளா இருந்தா தகப்பன் தாய். நீ எவ்வளவு லெஜண்டா இருந்தாலும் உன் தகப்பனும் உன் தாய் உனக்கு சொல்ற ஒரு புத்தியை நீ கேட்டனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்க அப்பா சொல்ற புத்தி, அவர் அப்படித்தான் பழைய காலத்தாலு, சும்மா நசன்னு பேசிட்டு இருந்தாலும் வேலை ரெண்டு போனோம்னா போற இடத்துல எனக்கு வேலை இருக்காது. லேலூயா, லேலூயா. அறிவு பெருத்திருந்த தோல்வி அடைய இதான் காரணம். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு போற இடத்துல ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது? இவன் வீட்டில் அப்பா அம்மையும் அப்பையும் திட்டி வஞ்சிக்கிட்டு இருந்திருப்பான், இவங்க சபிச்சிருப்பாங்க, நீ போற காரியம் உருப்படாதரா அப்படின்னு சும்மா போட்டிருப்பாங்க ஒரு போடு. இவன் போற இடத்துல உருப்பிருக்க மாட்டான், திரும்பி வந்துருவான். அந்த அறிவு தெரிஞ்சிருக்காது, அது புரிஞ்சிருக்காது. ஏன்னா இவன் அம்மாவை திட்டினது மட்டும்தான் ஞாபகம் இருக்குமே தவிர மனசுக்குள்ள இவங்க அம்மா நீ போற காரியம் உருப்படான்னு சொன்ன காரியம் இவனுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. இவன் வேகமா ரெசியூமை தூக்கிட்டு போயிருப்பான், அவன் மூஞ்சி அடிச்சா வெளியே போட நாயன் இருப்பான், அவ்வளவுதான். சம்திங் மூணு.
அதிக ஞானம், அதிக அறிவு எதுவாய் இருந்தாலும் கனப்படுத்த வேண்டியவர்களை கனப்படுத்தவில்லை என்றால் நான் கனவீனப்படுத்தப்படுவேன். அங்கு சாலமோனுக்கு தாவீது இல்ல. சோ அங்க தகப்பனா யார் இருக்கா? கர்த்தர் இருக்கார். தகப்பன் ஸ்தானத்துல கர்த்தர் இருந்து நீ தகப்பன் பேச்சை கேட்கலன்னா அப்புறம் நீ வாழ்ந்தா எனக்கு என்ன, போனா எனக்கு என்னன்னு போட்டு விட்டு போயிட்டார். இன்றைக்கு நமக்கு தகப்பன் தாய் இருக்கிறாங்க, நமக்கு தேவன் இருக்கிறாரு. நமக்கு எவ்வளவு அறிவு வேணா இருக்கட்டும், நான் எவ்வளவு வேணா பைபிளை படிச்சிருக்கட்டும், நான் பைபிளை 10 வாட்டி படிச்சிருக்கலாம், 15 வாட்டி படிச்சிருக்கலாம். ஆனா என்னுடைய பாஸ்டரோ, என்னுடைய அப்பாவோ, என்னுடைய அம்மாவோ, எனக்கு நெருங்கினவர்களோ எனக்கு வேதத்தை குறித்து பேசுறப்ப நான் அதை எப்படி கேட்கிறேன்? எஸ், ஐ அக்செப்டட் திஸ் வேர்ட். அப்ப நான் ஏற்றுக்கொள்கிறேன்னா எனக்கு தெரியும் மூட்டு போயான்றோமா. அப்படி சொல்லுகிற வார்த்தைக்கு பேரு தான் அறிவு பெருத்தவர்கள். அவர்களுக்கு நான் சொல்லுகிற பெயர் மூளை வெடித்தவர்கள். ஏன்னா மூளை வேலை செய்யாது. மூளை வெடிச்சிட்டா மூளை வேலை செய்யுமா? மூளை வெடிச்சவங்க அவங்கெல்லாம். அறிவு பெருத்தவங்கன்னா அது எனக்கு ஏப்ப மூளை வெடிச்சவங்க, உள்ள ஒண்ணு வேலை செய்யாது. அதனால எவ்வளவு அறிவு இருந்தாலும் எக்ஸெட்ரா, நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். பைபிள் மாத்திரம் இல்லை, எல்லா நாலேஜும், ஜென்ரல் நாலேஜா இருக்கலாம், பைபிள் நாலேஜா இருக்கலாம், இல்லை வேர்ல்டு லாங்குவேஜா இருக்கலாம், எல்லாம் எந்த நாலேஜா இருந்தாலும் மதிக்க தெரியலன்னா உன் நாலேஜ் குப்பை கூட பிரயோஜனப்படாது. அதுலேயும் தகப்பன் தாய் தேவன். முதலாவது தேவன், இரண்டாவது தகப்பன் தாய். கனவீனப்படுத்தினா நான் கனவீனப்படுத்தப்படுவேன். என் தோல்விக்கான காரணம் அவ்வளோ பெரிய ஞானவான், ஞானி, ஞான சூனியம். பட் என்ன ஆச்சு? ஒரு பிரயோஜனம் இல்லாம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கர்த்தர் நல்லவன். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறவன். நான் எவ்வளவு நின்னாலும் நான் விழுகுவேன், நான் விழக்கூடியவன், விழாதபடிக்கு நான் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் நிறைய போர்ஷன் உள்ள இருக்கு. இன்னைக்கு இந்த இன்ஜெக்ஷன் போதும், அடுத்த வாரம் ஒரு பெரிய டோஸ் என்ன பண்றேன் கொண்டு வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப நிற்கிற நான் விழுவதற்கான காரணம் என்ன? ஒண்ணு, நோவா, நீதிமானாகிய நோவா விழுந்து போக காரணம் என்ன? குடி. குடியையும் குடும்பத்தையும் கெடுத்தது. இரண்டாவது, லோத் நீதிமான், அவரு கெட்டு குடிச்சவரா போக காரணம் எதுதான்? குடிதான். கானான் சபிக்கப்பட்டு போக காரணம் எதுதான்? குடிதான். தகப்பனுடைய குடி யாரை கெடுத்துச்சு? மகன் குடியை கெடுத்துச்சு. அப்பையும் குடிச்சா அப்பையும் குடியை தான் கெட்டு போன, மகன் குடி இங்க சேர்த்து என்ன ஆயிடுச்சு? கெட்டு போச்சு. சாலமன் பெரிய ஞானவான், பெரிய ஞானி, பெரிய லெஜண்ட். ஆனா லெஜண்டுக்கு என்ன தெரியல? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணுன்ற அறிவு இல்லை, மதிக்கணுன்ற அறிவு இல்லை. சோ வெற்றி பெற்றவர்கள், நீதிமானாய் வாழ்ந்தவர்கள் தோத்து போவதற்கும், ஞானி என்று பெயர் பெற்றவர்கள் தோத்து போவதற்கும் அவர்கள் பெற்ற வெற்றியே காரணம். அந்த வெற்றிக்குள்ளே தோல்வி என்ன இருந்துச்சு? மறைந்து இருந்தது. இன்றைக்கு நமக்காக எவையெல்லாம் எங்கெங்க மறைஞ்சிருக்கின்றத நாம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்து சரிவர செய்தா நன் வாழ்க்கை தோல்வியற்ற ஜெயமுள்ள வாழ்க்கையாகவே இருக்கும். தானியேலின் காரியமோ ஜெயமா இருந்தது. ஆயிரங்கள் மாறினாலும் தானியேலின் காரியமோ ஜெயமா இருந்தது. எந்த சூழ்நிலை வந்தாலும் என் காரியம் ஜெயமா இருக்க, என் ஜெயத்துக்குள் மறைந்திருக்கிற சில தோல்விகளை நான் சரியாய் கண்டறிந்து அதை சரி செய்வேன் என்றால் என் வாழ்க்கை ஜெயம் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நாம் ஜெபிக்கலாமா? இப்படியே ஒரு எளிமை நின்று தேவ சமூகத்துல தேவனை நோக்கி, ஆவியானவரே எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. என் தோல்விக்கான வழி என் ஜெயத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறது. என் வெற்றிக்குள் தான் ஒரு தோல்வி எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. சாலமோனை போல நான் பெரிய ஞானியா இருந்தும், அநேக அறிவு இருந்தும், தேவனுக்கு கீழ்ப்படுகிற அறிவு இல்லாமல் போனதுக்காக என்னை மன்னியுங்கப்பா. நீதிமானை போல வாழ்ந்து பிரசங்கித்து, நீதியை பிரசங்கித்தோம் நோவா, நான் பிரசங்கித்தும்
நான் வஸ்திரம் விலக நான் படுத்திருந்து அது எனக்கு என் தலைமுறைக்கு சாபமாய் மாற நான் காரணமாயிட்டேனே, என்னை மன்னிங்கப்பா. நான் வெற்றி பெற்ற இடத்திலேயே நான் தோற்று போனவனாய் நிற்கிறேனே ஆண்டவரே, இனி நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையே அல்ல ஆண்டவரே. தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது என்று சொன்னது போல நான் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு வேத அறிவு அதிகமாக இருக்கிறது என்பதனால, எனக்கு உலக அறிவு அதிகமாக இருக்கிறதுனால, நான் நல்ல டிகிரி படித்ததுனால படிக்காத சில என் நண்பர்களை, படிக்காத என் பெற்றோரை, படிக்காத என் கூட பிறந்தவர்களை நான் அற்பமாக நான் பேசினது உண்டானால், நான் அற்பமாய் நடத்தினது உண்டானால் என்னை தயவாய் மன்னியுங்க ஆண்டவரே. என்னை விட ஞானம் குறைந்தவர்கள் மத்தியில நான் தான் ஞானி, நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நான் பெருமிதம் பேசின இடங்களையெல்லாம் எனக்கு தயவா மன்னியுங்கப்பா ஆண்டவரே. உண்மையாலுமே எனக்கு இந்த ஞானம் வர காரணம் நீர் மாத்திரம்தான். நான் நீர் கொடுத்த ஞானத்தையே இன்றைக்கு நான் அநேகரை நான் மட்டுப்படுத்தி பேசுவேன் என்றால் என்னை தயவா மன்னியுங்கப்பா, தயவா மன்னியுங்கப்பா. நான் இச்சித்தவைகளை எல்லாம் செய்து முடிக்கிறவனாய் இருந்தால் என்னை தயவா மன்னியுங்கப்பா. அவர்கள் இச்சித்ததை ருசிப்பதற்குள்ளாக, அனுபவிப்பதற்குள்ளாகவே அவர்கள் ஜீவன் எடுக்கப்பட்டது நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்ப எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இதோ அந்த நேரத்தில் தங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையாகவே நானும் சாலமனை போல தவறு செய்தவன் தான், நானும் லோத்தை போல நோவாவை போல தவறு செய்தவன் தான், நானும் இஸ்ரவேல் ஜனத்தை போல தவறு செய்தவன் தான் என்று தங்கள் தவறுகளை உணர்கிறவர்களை, தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவர்கள், தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவர்கள் அவர்கள் மன்னிக்கப்படுவது போல இன்றைக்கு இந்த நேரத்தில் நான் பெற்ற வெற்றியிலேயே என் தோல்வி இருக்கு என்பதை சரியா புரிஞ்சு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் நடத்துங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.